Good morning, all of you. Welcome to ECTRA TV Futures Nifty live analysis. 11 o'clock நம்ம ECTRA TV தமிழ் சேனல்ல லைவா அனலைஸ் பண்றோம். 11:15க்கு ECTRA TV இங்கிலீஷ்ல லைவா அனலைஸ் பண்றோம். நேத்திக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நேத்திக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல மேல நம்ம கொடுத்தது 10,230, 10,250 இந்த எல்லைக்குள்ள வந்தா விற்கலாம். ஸ்டாப் லாஸ் 10,265 வச்சு பண்ணலாம் சொல்லியிருந்தோம். அப்கோர்ஸ் இது ஒரு இன்டர்மீடியட் ட்ரெண்ட். இதுல வந்து ரொம்ப அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதை தாண்டி கீழே அப்படின்னு பார்க்கும்போது 10,160 அப்படின்னு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். 10,230, 10,160 அப்படின்றது முக்கியமான எல்லைகளை நம்ம வச்சிருந்தோம். இப்போ அதை நம்ம சார்ட்ல கூட போயிட்டு பார்த்துடலாம். நான் இப்போ உங்களை சார்ட் இருக்கிற ஏரியா போட்டு போறேன். ஓகே, ஸோ நேத்தியோட நகர்வு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ நேத்திக்கு நம்ம கொடுத்திருந்தது வந்து 10,250, 30, 50 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த எல்லைகள் அப்படின்றது இந்த இடம் தான். 10,230, 10,250 கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ நேத்திக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கொடுத்திருந்த நம்ம காலையில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் 10,160 அப்படின்ற எல்லையும். ஸோ நேத்திக்கு நம்ம கொடுத்திருந்த இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கரெக்டா அது வந்து மேலே ஏறி 10,230 50 அந்த எல்லையை அது தொட்டு அதன் பிறகு அதுக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்தது, செல் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தது. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிச்சது. இறங்கி நேராக நம்ம கொடுத்திருந்த அந்த சப்போர்ட் எல்லை அப்படின்றத நோக்கி கீழே வந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ பெரிய லாபம் அது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 புள்ளிகளிலிருந்து 60 புள்ளிகளுக்கான ஒரு லாபம் கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ காலையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் எல்லை எடுத்து மேலே அங்கே போயிருக்கு, அங்கிருந்து திரும்ப கீழ் நோக்கி வந்திருக்கு. இது ரெண்டுமே வாய்ப்புகள் தான். அட்லீஸ்ட் இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தியிருந்தா கூட நல்லது. ஸோ அதன் பிறகு எண்ட் ஆஃப் த டே அது மேலே பிரேக் பண்ணிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது செல் அண்ட் பைக்காக. ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப். ஸோ இப்படி ஒரு கேப் அப் ஆகும்போது பொதுவாகவே அதனுடைய அந்த கேப் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லையா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்பவுமே நிறைய இருக்கும். ஸோ அந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மார்னிங் கேப் அப் அப்படின்றது இந்த ஏரியா ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் எல்லையா மாறிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இது கொஞ்சம் அகண்ட எல்லையாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு எல்லைகள் தான் இப்போதைக்கு முக்கியமான ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கு. இப்போ கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். 10,306 இந்த மாதிரி எல்லைகளை கூட நம்ம செல் பண்ணி வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் இந்த மேலே போட்டுக்க வேண்டியதுதான். இப்போது 10,310 அதில் ஆரம்பிச்சு 10,345 இதெல்லாமே வந்து செல்லிங் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் செல்லிங் ஏரியா. மேலே ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போடும்போது இந்த இடத்துல 10,355 அப்படின்ற ஒரு எல்லையை நம்ம ஸ்டாப் லாஸாக கூட வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டாப் லாஸ்க்கான ஒரு இடமா கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இந்த வாய்ப்பு. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும். ஏன்னா இந்த கேப் அப்போட ஸ்ட்ரென்த் என்னன்றது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லை தாண்டும் போது தெரியும். ஒரு வேளை இது வந்து இந்த 10,355 அப்படின்ற எல்லை அது உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா தென் இது வந்து புல்ஸோட கை மேலோங்கி இருக்கிறத காட்டுறதுக்கான
ஒரு இடமா மாறிடலாம். ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். வேணுன்றவங்க ரிஸ்க் குறைவாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஏற விட்டு கூட அடிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நியர்பை 320, 25, 30 இந்த மாதிரி ஏரியாவில் கிடைச்சா கூட ஷார்ட் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எல்லைக்குள்ள அது ரொம்ப நேரம் உள்ள இருந்து அது கீழே இறங்கல அப்படின்னு சொன்னா ஃபைட் இந்த இடத்துல சிவியரா நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். ஸோ அந்த ஃபைட்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு இந்த எல்லையை உடைக்கும் போது பையர் ஜெயிக்கலாம். இந்த எல்லையை உடைக்காம கீழ் நோக்கி திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இட் குட் பி தி செல்லர்ஸ் டொமைன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது கீழே வரும்போது இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கேப் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு ஆதரவாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கேப் அப்படின்றது முக்கியமான ஆதரவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிமாண்ட் ஜோன் இதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதரவு எல்லையா மாற வாய்ப்பு இருக்கு. இது வந்து 10,270 வந்து 10,255 இது வந்து ஒரு சப்போர்ட் எல்லையா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு எல்லை தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபார எல்லைகள். இதுல எந்த பக்கம் உடைக்குதுன்றதை பொறுத்து அந்த பக்கம் நம்ம ரெண்டாம் கட்ட நடவடிக்கை பற்றி யோசிக்கலாம். முதல் கட்ட நடவடிக்கை அப்படின்றது இங்கே செல் அண்ட் பை உட்காந்து அது எழுந்து ரீபவுண்ட் ஆனா வேணா இதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு கூட ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இன்னியோட வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம குயிக்கா செக்டார்ஸ் கூட பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம செக்டாரை ஒரு குயிக் அனலைஸ் பண்ண நேற்று நீங்கள் பணம் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். யூஸ் பண்ணீங்களா? எல்லாருமே ஒரு வாய்ப்புகளையும் செல்வராஜ் சார், பிரபு சார்லாம் டெய்லி வந்துட்டு இருக்கீங்க. பாலகிருஷ்ணன், தணிகா செல்லம், முத்துக்குமார் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை யூஸ் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட் இருக்கா அப்படின்றது கூட நீங்கள் போடலாம். ரைட், நான் பேசுகிறது ஆடியோ உங்களுக்கு தெளிவாக கேட்குதா? தணிகா செல்லம், செல்வராஜ் சார், பிரபு, முத்து சார், நான் பேசுகிற ஆடியோ உங்களுக்கு தெளிவாக கேட்டுட்டு இருக்கா? ஓகே, ரைட். இப்போ நம்ம குயிக்கா வெல்கம் மைக்கேல் ஸ்ரீனிவாஸ். ஓகே, ஃபைன். ரைட். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதும் நான் கேட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, எண்ட் ஆஃப் த டே கூட போடுங்க எப்படி அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்றது. ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ்னாலும் அதையும் போடுங்க, நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஓகே, குட். கீப் கோயிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம குயிக்காக இண்டெக்ஸஸ் பார்த்துடலாம். நான் வந்து இன்னைக்கு முக்கியமான இண்டெக்ஸை பற்றிய குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் முதல்ல எடுத்துருக்கிறது வங்கித்துறை. வங்கித்துறை பொறுத்த வரைக்கும் கேப் அப் ஆகிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ கேப் அப் ஆனாலும் கூட இந்த கேப் ஆன பிறகு அதனுடைய தற்போதைய நிலைமை அப்படின்றது கொஞ்சம் ஒரு சின்ன வீக்னஸ்ல இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம இதை வந்து கவனிச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு ஒருவேளை நான் போட்டுக்க அந்த கூட உடச்சு கீழே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பிஎஸ்சியோட பேங்க் எக்ஸ் இது. ஸோ இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு கேப் அப் ஆகிட்டு ஒரு தொடர்ந்து மேலே ஏற முடியாமல் வீக்னஸில் இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததா ஆட்டோமொபைல் பார்க்கலாம். ஆட்டோமொபைல் செக்டர் அப்படின்றது இன்னையோட காலையில இருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இன்னும் வீக் ஆயிடுச்சு. ஸோ கேப் அப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பேங்காவது இன்னும் இறங்க ஆரம்பிக்கல, ஆட்டோமொபைல் நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரி பவுன்ஸ் நம்ம செல் அண்ட் பைக்காக தான் இதை யூஸ் பண்ணணும். இது எல்லாமே இப்போ நம்ம செல் அண்ட் பைல தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆட்டோமொபைல் செக்டர் பார்த்தோம். அடுத்தது எஃப்எம்சிஜி செக்டர் பார்க்கலாம். ஸோ எஃப்எம்சிஜி செக்டர் அதை விட வீக்காக இருக்கு பார்த்தீங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் அது அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுற ஏரியாக்குள்ளே வந்துடுச்சு. குறைய இந்த ஒரு சப்போர்ட் எல்லை நோக்கி அது வந்துடுச்சு. அதனால இனிமேல்ட்டு ஏறும்போது ஷார்ட் பண்ணலாம், அதாவது மேலே ஏறும்போது ஷார்ட் பண்ணலான்றதான் நீங்கள் வச்சுக்கணும் ஒழிய இனிமேல் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை உடனே எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே வந்து கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்ததுலேருந்து அப்படி படிப்படியாக பார்க்கும்போது எல்லாம் ஒன்னோட ஒன்று வீக்காக தான் மாறிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம்.
எஃப்எம்சிஜிக்கு அப்புறமா நம்ம ஹெல்த் கேர், ஃபார்மா செக்டார்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபார்மா செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி அது கேப் அப்பே கிடையாது. இட் இஸ் மச் வீக்கர் தேன் ஆல் அதர் செக்டார்ஸ் இப்போதைக்கு. அதனால இந்த செக்டாரும் ஏறும்போதெல்லாம் பவுன்ஸில் நம்ம செல் அண்ட் பை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கணும். ஃபார்மா இஸ் ஆல்சோ வீக். அடுத்ததாக ஐடி செக்டார் பார்க்கலாம். ஸோ ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் நம்மளது இண்டெக்ஸ் கேப் அப்போ, ஆனால் ஐடி செக்டார் கேப் டவுன் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரென்த் எதில் இருக்குன்னா ஐடி செக்டார் தான். பை அண்ட் செல் பண்ணணும்னா ஐடி செக்டார் மட்டும்தான் இப்போதைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல வந்து நமக்கு வாய்ப்பு கொடுக்குது. இதெல்லாம் செல் அண்ட் பை தான் பண்ணணும். கடைசியா மெட்டல் செக்டார் பார்க்குறோம். ஸோ இந்த மெட்டல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் எஸ் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது இதுதான். பேங்கிங் செக்டாரும் மெட்டலும் தான் ஹோல்ட் பண்ணுது. ஆனால் எல்லா செக்டாருமே இப்போ ஒரு வீக்னஸை தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால எல்லாத்துலேயுமே நம்ம வந்து செல் அண்ட் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுதான் இன்னையோட நிலைமையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா நேத்தியோட வாய்ப்பு மாதிரி நம்ம இன்னைக்கு பார்த்த வாய்ப்பு அப்படின்றதையும் நீங்க சரியா பயன்படுத்துவீங்க நம்புறேன். எக்ஸ்ட்ரா டிவியோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய போடுங்க. அதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியாலையும் மெசேஜ் போடுவோம், பாருங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்ல ECTRA Fin Academy டேக்ல. தேங்க்யூ வெரி மச்.